முடியும். பெண்மை என்றால் மென்மை. அங்கே மயிலிறகின் வருடல் கூட தொற்று போய்விடும். பெண்மை என்றால் உண்மை. இன்று வளர்க்கும் தாயின் பாசத்திற்கு முன் எந்த உறவும் தொற்றுவிடும். விஞ்ஞான பரன்களில் ஏறி நிலவின் முதுகில் பயணித்து வெற்றி விழா செல்லும் பெண்கள் கவனிக்க வேண்டிய களங்களும் இல்லாமல் இல்லை. திருவள்ளுவர் பெண்ணின் பிறந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறும் என்று பெண்மையை உயர்வு செய்கிறார். திருக்குறள் காட்டும் பெண்மை உயர்ந்தது, உன்னதமானது. தன்னையும் உயர்த்தி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்தக்கூடியவர்களாக விளங்குகிறார்கள் பெண்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பெற்றெடுத்தவரை பெருமைப்படுத்தினால் ஔவை பிராட்டி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் இப்பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ. இனி எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மியடி என்றார் பாரதியார். பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கடக சுப்புரத்தினம் மட்டும் தனது கனல் மிக்க கவிதை வரிகளால் பெண்ணின் பெருமையை படிக்காமல் விட்டு விடுவானா என்ன? பெண்ணிற்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? மண்ணிற்கு கீழாய் பெண்ணினத்தை மதித்தீரோ? பெண்ணடிமை திருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தெரிந்து வருதல் உயர்கொம்பே என்று அடிமையாய் பெண்ணை வைத்திருந்த சமுதாயத்தை சாடுகின்றார். என் உயிர் பெண்ணினமே, நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த யானை செருக்க கொண்ட செம்மை மாதர்களை அனைவரும் போற்றுவோம். நீரின் அருமை நிலத்தில் தெரியும், பயிரின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் தெரியும், மகளின் அருமை நேசத்தில் தெரியும். ஆனால் தாயின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். விஞ்ஞ வெள்ளையனை வெளியேற்றி வீர முழக்கம் விட்டவர் எங்கள் வேலுநாச்சியார். கைலாயத்தை தன் கைகளால் கடந்து பக்தியில் சிகரம் தொட்டவர் எங்கள் காரைக்கால் அம்மையார். பெண்ணை நிலவென்பர், அந்த நிலவையே சுற்றி வந்த பெண் எங்கள் கல்பனா சாவ்லா. இப்படி அன்பாய் வீரமாய் சரித்திரையாய் சாதனையாய் விட்டிருப்பது பெண்மைதான் என்று பெண்மையை குற்றுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.